சசிகலாவுடைய பினாமியாக ஜெயலலிதா அவருடைய அடிமையாக இருந்த ஒரு அயோக்கியம் தான் அனிதா ராதாகிருஷ்ணன். இவ்வளவு ஊழல் விஜய் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு தெரியுது. ஏன் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கன்னா இதை விட பல மடங்கு ஊழல் திமுக அதிமுக. ஒன்று பத்திரப்பதிவுத்துறை, இன்னொன்று HRNC இந்து அறநிலைத்துறை. 2 அமைச்சர்களுக்கும் தெரியாமல் இது நடக்க வாய்ப்பில்லை. இந்த 2 அமைச்சர்களை யார் கட்டுப்படுத்துகிறார்கள்? விஷ்ணு ரெட்டி பொண்டாட்டி நந்தினி ரெட்டி, 2 ரெட்டிகளும் விஜயை வச்சு ஒரு 5 லட்சம் கோடி திடீர்வாங்க 5 வருஷத்துல. ஏன்னா திமுக 5 லட்சம் கோடி திடீர்கானே. தாவேக்க வந்த பிறதாக பிரச்சனையே வருது. இப்போ போய் புதுசா தாவேக்க சந்தேகப்படுறீங்களான்னா, தாவேக்க சந்தேகப்படாம யோகி ஆதித்யநாத் சந்தேகப்படலாமா? திருடனே தாவேக்க தான். தலைமைச் செயலகத்திலிருந்து உத்தரவு போனா தான் இந்த 2 அதிகாரி பண்ணுவான். அதை பத்தி விசாரிக்கல. ஏட்டையா 500 ரூபா லஞ்சம் வாங்கினா லஞ்சம். SP 5 கோடி வாங்கியிருப்பார். அது பத்திரிகையிலே வராது. இந்த ஊடக அதெல்லாம் போடவே மாட்டான். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 6 மாதங்கள்ல திமுக ஆட்சி மலரும், திமுக கூப்பிடாமலே தாவேக MLA திமுக ஓடுவாங்கன்னு சொல்லி அனிதா ராதாகிருஷ்ணன் பேசியிருக்காரு. எப்படி சார் பார்க்குறீங்க அதை? இல்லை, இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு பெரிய தொழில் அதிபர், அரசியல் அரிச்சுவடியே தெரியாத ஒரு திமுக அடிமை. இந்த அடிமைக்கு என்ன வேணும்னா ஆட்சிக்கு வேணும், அதிகாரம் வேணும், அமைச்சராக இருக்கணும். அதை தாண்டி எந்த அரசியல் ஞானமும் கிடையாது. நீங்கள் ஜெயலலிதா காலத்தில் பண்ணையார் சுட்டு கொல்லப்பட்டார். அவர் சார்ந்த நாடார் தான். யார்? பண்ணையார். வெங்கடேசர் பண்ணையார் திவாகரனோடு சண்டையிட்டு, தினகரனோடு மணல் வியாபாரத்தில் சண்டை, சுட்டு கொல்லப்பட்டார். வேறு எந்த காரணமும் இல்லை. ஆனால் அந்த ஜெயலலிதா சுட்டு கொல்லப்பட்டதை, சசிகலாவால் சுட்டு கொல்லப்பட்டதை நியாயப்படுத்தி நாடார் சமூகத்தை ஆற்றுப்படுத்தியவரே இந்த அயோக்கிய அனிதா ராதாகிருஷ்ணன் தான். போராடித சசிகலாவுக்கு அடிமையாக இருங்க. நாடார் செத்தா ஒருத்தன் நான் மந்திரியாக இருக்கேன்ல, பண்ணையார் செத்தா என்ன, பொண்டாடி தாலி அறுத்தா என்ன, நான் மந்திரியாக இருக்கேன்ல. இப்படி சசிகலாவுடைய பினாமியாக ஜெயலலிதாவுடைய அடிமையாக இருந்த ஒரு அயோக்கியம் தான் அனிதா ராதாகிருஷ்ணன். இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் இப்படியாவது அதிகாரத்துக்கு வரணும், இப்படியாவது அமைச்சராக இருக்கணும். சீமானை விலை கொடுத்து வாங்கிய நபர் தான் இந்த அனிதா ராதாகிருஷ்ணன். சீமா நாடார் பெல்ட், தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம் திமுக வெற்றி பெறுவதற்கு வேட்பாளரையே நிறுத்தலை. அனிதா ராதாகிருஷ்ணன் நிறுத்தி சீமா நாடார், அனிதா ராதாகிருஷ்ணன் நாடார் வேட்பாளரையே நிறுத்தலை. கீதா ஜீவனுக்கு எதிராக வேட்பாளரே நிறுத்தலை. 50 கோடி ரூபாய் சீமா தமிழச்சி தங்கப்பாண்டியன் புருஷ பழைய SP சந்திரசேகர் அவர் மூலம் 50 கோடி ரூபாய் வாங்கிட்டு நாடார் பகுதிகளில் வேட்பாளரையே நிறுத்தாத நாதாரி தான் இந்த சைமை. அவர் தான் மாமஞ்சல் எடுத்துகிட்டு போகிறார். அப்போது நீங்கள் அரசியல் எங்கே இருக்குன்னு தெரியுதா? காட்டி கொடுப்பவன், கூட்டி கொடுப்பவன், மக்களை சுரண்டுறவன், ஏமாத்துறவன். ஜோயலுக்கு அந்த காலத்திலேயே ₹1 கோடி கொடுத்தார். யார்? அனிதா. பண்ணையார் மர்டர் கேஸை, பண்ணையார் சுட்டு கொல்லப்பட்டதை நாடார் இளைஞர்கள் எழுச்சி விட்டு விடக்கூடாது, சசிகலாவை வெளுத்துறக்கூடாது. இதுதானே அனிதா ராதாகிருஷ்ணனுடைய அடையாளம். நீ என்ன இந்த மக்களுக்கு செஞ்சிருக்க? நீ சார்ந்த மக்களுக்கு, உன் சமூக மக்களுக்கு என்ன செஞ்சிருக்க அனிதா? அடியாள் வேலை பார்க்குறதா? நீ அங்கே நாடார் இளைஞர்களுக்கு ஏதாவது பல்கலைக்கழகம் கட்டியிருக்கியா? இல்லை பள்ளிக்கூடம் தான் கட்டியிருக்கியா? இல்லை எத்தனை IAS அகாடமி, எத்தனை IPS அகாடமி, குரூப் 1 அதிகாரி என்னையா பண்ணியிருக்க? திருடுறது, கோடிக்கணக்காக திருடுறது, கொண்டு பாதிய துர்கா காலில் விழுகிறது.
மீதியை ஒயிட்டில் மாற்றிக்கிறது. இதுதானே வேலை அனிதாக்கு. இல்லை, இதே அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் முதலமைச்சர் விஜய் அவர்களை அவதூறாக பேசினவர்கள் கைது செய்யும் போது என்ன வந்து தாவேக்கள் இணைய சொல்லி வலுக்காட்டாக பேசினாங்க, காவல்துறையிலேருந்து மிரட்டல் கொடுத்தாங்கன்னு சொன்னார். இல்லைங்க, அதாவது நைட்டு உள்ள போய் காலையில் வெளியே பண்ணிட்டார். என்ன காவல்துறை மிரட்டல் விட்டான்? அனிதா ராதாகிருஷ்ணன் 2 குண்டஸ் இடத்துல அடைச்சிருக்கணும். 1 வருஷம் ஆகும் வெளியே வரக்கு. விஜய் தொடன் நடுங்கிறார். விஷ்ணு ரெட்டி தான் இப்போ முதலமைச்சர். இது எங்கே விளங்கும்? மீண்டும் விஜயநகர பேரரசு வந்துருச்சு. விஷ்ணு ரெட்டி, ஆதவ் அர்ஜுன் ரெட்டி, தமிழ்நாட்டு தமிழர்களுக்கான பிரதிநிதி பெங்களூர் இருக்கிற வெங்கட ராமண்ணா ரெட்டி. ஏன்னா இவ்வளவு ஊழல் விஜய் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு தெரியுது. ஏன் மக்கள் பார்த்துட்டு இருக்கானா, இதை விட பல மடங்கு ஊழல் திமுக, அதிமுக பல மடங்கு ஊழல், பல லட்சம் கோடி திருடுறான். இவங்களுக்கு இவன் பரவாயில்ல. அதுதான். அதனால தான் இப்போ விஜய் செய்கிற இந்த ஊழல்லாம் எடுபடாமல் போயிடுச்சு மக்களுக்கு. திமுக 5 லட்சம் கோடி திருடி வச்சுருக்கான். அதிமுக பஸ் ஸ்டாண்டில் எச்சேல பொறுக்கணுன்னெல்லாம் 5 லட்சம் கோடி திருடி வச்சுருக்கான். அப்போது இது பெருசாக எடுபடாமல் ஊழலே நடக்காமல் ஊழல் நடந்தால் மக்கள் கொந்தளிப்பான். இது அவன் 75 வருஷமாக ஊரையே அடித்து உடையில் போட்டிருக்கான். இவன் அதிமுக 50 வருஷமாக எம்ஜிஆருக்கு பிறகு அத்தனை பேரும் கொள்ளையடித்து பெரும் கோடீஸ்வரனாக இருக்கான். அவன் தான் திமுக இருக்கான், அவன் தான் அதிமுக இருக்கான். 2 பேரும் கூட்டுக்கு களவாணி பயிலுவான். அப்போ இந்த விஜய் கோயிலை விற்றது, டாஸ்மார்க் விற்றது, சக்கரபாணி திருடுறதில் பாதி. இப்போ வெங்கட்ராம ஃபுட் மினிஸ்டர் திருடுறது, கமிஷன் வாங்கிறது. தூத்துக்குடி அமைச்சர் என்ன பேர்? சாய்நாத்தா? ஸ்ரீநாத் வின்ஸ்டார் காரு கம்பெனியில் 50 கோடி ரூபா வாங்கியிருக்கார். அதே போல் அருண்ராஜ் ஹெல்த் மினிஸ்டர் திருப்பூர் போகிறாரு, ஆஸ்பத்திரி சோறை கை வைக்கிறாரு, விழுந்துருது. உடனே அந்த ஒப்பந்தக்கார 5 பேரை பிளாக் லிஸ்ட்டில் போட்டாங்க. அந்த 5 பேரை பிளாக் லிஸ்ட் எடுக்கிறேன்னு ஆளுக்கு 5 கோடி வாங்கியிருக்காரு ஸ்ரீநாத் தானே? ஸ்ரீநாத் மீன்வளத்துறை அமைச்சர். நீங்கள் கடலில் அரிப்பு வராமல் கல் போடுறதுக்கு மத்திய அரசாங்கம் திட்டாது, உங்களுக்கு வாங்கி தரேன்னு அவர் ஒரு இப்போ வந்து கொஞ்ச நாள் கூட ஆகலை, ஒரு 200 கோடி அடிச்சிட்டார். எவ்வளவு? 200 கோடி. அபிராமபுரத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது, அங்கே கூடி பணத்தை கொடுக்க சொல்லிவிட்டு நைட்டு ஈசிஆரில் போயிடுறாரு. விடிய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். விஜய் ஓடு ஓடு ஓடு, அங்கே நடிகரோடு ஓடிட்டுருக்கார். இதெல்லாம் இந்த கூத்தெல்லாம் நடக்குதுன்னா இதை விட கூத்து நடந்திருக்கு. யார் ஆட்சி காலத்தில்? திமுக ஆட்சி காலத்தில். இந்த டவுசர் பாய்ஸ் பூரா சோமா செட்டில் நடிகர்களோடு குத்தாட்டம் ஆடிட்டு இருந்தான். டவுசர் பாய்ஸ், ரித்தீஷு இப்படி எல்லாம் ஒரு 15 பசங்க. அதை பார்க்கும்போது இது ஒன்றுமே இல்லை. இதுதான் இப்போ நடக்குது. ஸ்ரீநாத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து வராமல் 200 கோடி அடிச்சிட்டார். குற்றச்சாட்டு நீங்க தாவேக அரசு வைக்கிறீங்க. ஆனா வைகோ என்ன சொல்றாருன்னா, விஜய் வந்த பிறகு வந்து ஊழல் ஒழிக்கப்பட்டுருச்சு, லஞ்சம் ஒழிக்கப்பட்டுருச்சு, கிளீன் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. இல்லைங்க, வைகோன்னு ஒரு ஆளை மறந்து மக்கள் பல வருஷம் ஆச்சுங்க. ஒரு காமெடி பீஸுங்க. அதெல்லாம் ஒரு பதில் சொல்லுதுன்னா புழு பூச்சி, கொசு, கரப்பாம்பூச்சி, மூட்டைப்பூச்சி இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட முடியுமா? வைகோலாம் ஒரு ஆளா? வைகோ கதையெல்லாம் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு. இப்போ கருணாநிதிக்கு போர்வாள்னாரு, அப்புறம் ஸ்டாலினுக்கு போர்வாள்னாரு, ஜெயலலிதாவுக்கு போர்வாள். அவர் போர்வாள் இல்லாத கொசு மூட்டைப்பூச்சிக்கோ போர்வாள் இல்லாமல் இருந்திருக்காரு. இப்போ தாவே கேடைன்னு சொல்கிறாரு. அதுவா ஒரு வைகோ கதையெல்லாம் முடிஞ்சு பல வருஷம் ஆச்சு. அதனால் வைகோவில் ஒரு ஆளாகவே மக்கள் மதிக்கலை. வைகோவை ஒரு ஆளாகவே மதிக்கலை. அது ஒரு காமெடி பீஸ். நீங்கள் டி ராஜேந்தர் பார்த்தீங்கன்னா வசனம் பேசி வீட்டுக்கு போயிடுவார். அது ஒரு காமெடி பீஸ். மன்சூர் அலியா ஒரு காமெடி பீஸ். எங்கே எவனாலும் அங்கே போய் எலெக்ஷன் நிற்பார் முஸ்லீம் ஓட்டை பிரிக்கிறதுக்கு. அப்போது அங்கே ஒரு கட்டிங்கை வாங்கிட்டு போயிடுவார். தேனியில் நாம் தமிழர் சார்பாக போய் நின்னார். ஓபிஎஸ் தொகுதியில் ஓபிஎஸ் நிற்கும்போது ஓபிஎஸ் கூப்பிட்டு ஒரு பணத்தை கொடுத்தார். ஒரு 25 லட்ச ரூபா கொடுத்தார், வாங்கிட்டு போயிட்டார். இதுதான் மன்சூர் அலிக்கான் வேலை.
இது பெரிய மனுஷவழிக்கா வைகோ. அதனால் அதெல்லாம் அரசியல் பேசும்போது அதெல்லாம் மக்கள் மறந்து பல வருஷம் ஆச்சு. மக்கள் நினைவில் வைத்துக் கொண்டிருப்பவர்களை பேசுவோம். பழனி நில மோசடி வழக்குல பினாமி பேர்ல வந்து பரிவர்த்தனை நடந்ததா சொல்லி திமுகவுடைய பரந்தாமனு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு. நடந்துச்சாங்க பினாமி பேர்ல பரிவர்த்தனை? நீங்க 100 கோடி ரூபாய் இடத்த 2 கோடி ரூபாய்க்கு கரை பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த 100 கோடி யாருக்கு போச்சு? பத்திரப்பதிவுத்துறையும் ஒரு அதிகாரி முடியாதுங்கிறாரு, லீவ் போட்டு போ, நான் உனக்கு கீழே இருக்க அதிகாரி வச்சு பத்திரப்பதிவு பண்ணுறோம். இந்த 2 அமைச்சகமும், ஒன்று பத்திரப்பதிவுத்துறை, இன்னொன்று HRNC இந்து அறநிலைத்துறை, 2 அமைச்சர்களுக்கும் தெரியாமல் இது நடக்க வாய்ப்பில்லை. இந்த 2 அமைச்சர்களை யார் கட்டுப்படுத்துகிறார்கள்? விஷ்ணு ரெட்டி தான் கட்டுப்படுத்தியிருப்பார். விஷ்ணு ரெட்டி திருடுறதுனால விஜய் ஊமையாக இருக்கார். விஷ்ணு ரெட்டி பொண்டாட்டி நந்தினி ரெட்டி, 2 ரெட்டிகளும் விஜயை வச்சு ஒரு 5 லட்சம் கோடி திடீர்வாங்க 5 வருஷத்தில். ஏன்னா திமுக 5 லட்சம் கோடி திடீர்க்கானே. சுதந்திரம் அடைந்ததுலேருந்து எடப்பாடி ஆட்சி வரைக்கும் 5 லட்சம் கோடி தான் கடன். அவ்வளோதான் திருட முடிஞ்சிருக்கு எடப்பாடிக்கும் கருணாநிதிக்கும். ஸ்டாலின் வந்த பிறகு 5 வருஷத்தில் 10 லட்சம் கோடி ஆகிப்போச்சு. இது பூரா எங்கே? நேரு வீட்டுக்கும், சக்கரபாணி வீட்டுக்கும், துர்கா வீட்டுக்கும், சேகர் பாபு வீட்டுக்கும், நேரு வீட்டுக்கும், மூர்த்தி வீட்டுக்கும், எல்லா வீட்டுக்கும், செந்தில் பாபு எல்லாம் 5 லட்சம் கோடி போயிடுச்சு. இப்போ அதை பார்க்கும்போது இது என்னையா 200 கோடி 300 கோடி தான் சொல்லியிருக்கான். ஒரு பெரிய கோடு, அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கோடு, இது 2மே தொடாமல் ஒரு பெரிய கோடு ஆக்கிறோன்னா எப்படி ஆக்க முடியும்? நீட்டி இழுத்து விட்டால் சரியாக போயிடும். சின்ன கோட்டை பெரிய கோடை ஆக்கணும். இந்த கதை தான் திமுக ஆட்சியில் கொள்ளையோ கொள்ளை, அதை எடப்பாடியும் அதை பாதியில் வெள்ளையோ வெள்ளை. அது இதை பார்த்து தான் மக்கள் என்ன பண்ணான்? திமுக 2யுமே அடையாளம் தெரியாத நபர்களை முதலமைச்சராகி உட்கார வச்சான். நாமினேஷன் கடனை வாங்கி 10,000 ரூபாய 4 பேர்ட்டு ஆளுக்கு 2,500 2,000 ரூபா கடன் வாங்கி நாமினேஷன் தாக்கல் பண்ணிட்டு வீட்டில் படுத்துக்கிட்டான். மக்கள் ஓட்டு போட்டு அதிகாரி கூப்பிட்டு நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க வந்து சட்டிட்டாவே நேரம் தலைமைச் செயலகம் மோகன் அனுப்பிச்சி வச்சான். நடந்ததா இல்லையா இந்த கூத்து? கருணாநிதி தப்பு சூறாவளி சுற்றுப்பயணம், ஜெயலலிதா சூறாவளி சுற்றுப்பயணம், ஒரு பயில ஓட்டு போட மாட்டான். இந்த பயிலுவா யார்? தாவேக்கா இளைஞர்கள். என்ன நடந்தது? 10,000 4 பேரை கடனை வாங்கி ஒரு பார்மாலிட்டிக்கு சொல்கிறாரு புஷி கட்டிட்டு வீட்டில் படுத்துக்கிட்டான். வீட்டில் படுத்துக்கினா மக்கள் என்ன பண்ணான்? சட்டசபைக்கு அனுப்பிச்சி வச்சான். என்ன காரணம்? இவர்களை அனுப்பணுங்கிறது அதெல்லாம் இல்லை. திமுக அதிமுக திருடர்கள் முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய திருடர்கள் முன்னேற்ற கழகம் 2 கட்சி. இதை ஒழிப்பதற்காகத்தாயா உங்களை கண்டுபிடிச்சான். நீ இப்போ கட்டுப்படுத்த முடியல. விஷ்ணு ரெட்டி மீற முடியல, ஆதவ அர்ஜுனா ரெட்டி மீற முடியல, வெங்கட்ராமனா ரெட்டி மீற முடியல, பாசிய கன்ஸ்ட்ரக்ஷன் அபினேஷ் ரெட்டி மீற முடியல. அப்போ ரெட்டி ஆட்சியா விஜய் ஆட்சி? சொல்லுங்க சார். பழனி நில மோசடி வழக்கிலேயே ஐஸ்டீன் வந்து கைது செய்யப்பட்டாரு. ஆனால் இவருக்கு முன்னாடியே நிலம் வந்து ரிஜிஸ்டர் செஞ்சுட்டாங்க. முன்னாடி ஒரு சார் பதிவாளர் பாலசுந்தரம் ஒருத்தர் இருந்தாரு, அவர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாரு. அவர் பாதி இவரு பாதி 2 பேரும் சேர்ந்து பண்ணிருக்காங்கன்னு சொல்லி அரசு சொல்றாங்க. ஒரு நிலத்தை 2 பேர் பதிவு பண்ண முடியுமா சார்? இல்லைங்க, அதாவது இந்த கதையே வேண்டாங்க. இந்த 100 கோடி யாருக்கு போச்சு? கண்டிப்பாக விஜய்க்கு அருகில் இருக்கிற ஒருத்தர் தான் போயிருக்கோம். அதை திசை திருப்புவதற்கு தான் ஜஸ்டின் பாதி ரிஜிஸ்டர் பண்ணாரு, சப் ரிஜிஸ்டர் பாதி ரிஜிஸ்டர். இதே கருணாநிதி ஸ்டைல். இது கருணாநிதி ஸ்டைல். கருணாநிதியில் கேட்டால் கனிமொழி யாரியா? உனக்கு தான் பொண்டாட்டி புள்ள எல்லாம் இருக்குது, அடுத்த பொண்டாட்டி தள்ளிட்டு வந்திருக்கு, இது யாரியான்னா கனிமொழி என் மகள், தர்மாம்பாள் கனிமொழியின் தாயார். எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. எப்படி அயோக்கிய பையன் அந்த கருணாநிதி தொடர்பே இல்லாமல் எப்படியா குழந்தை பிறக்கும்? இந்த அயோக்கியத்தனம் தான் இன்னைக்கு அரசியல் இலக்கியமாய் போச்சு, தத்துவமாய் போச்சு. 100 கோடி எங்கேயா போச்சு? 100 கோடி இடம் 2 கோடிக்கு விற்கப்பட்டிருக்கு. இந்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டது யார்? ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போனது யார்? HRNC அதிகாரி எப்படி இதை ஒத்துக்கிட்டாரு? அப்போ இதெல்லாம் ஏதோ ஒரு பெரிய ஹை கமாண்டு தலைமைச் செயலகத்திலிருந்து உத்தரவு போனால் தான் இந்த 2 அதிகாரியும் பண்ணுவான். அதை பற்றி விசாரிக்கல. ஏட்டையா
500 லஞ்சம் வாங்கினா லஞ்சம். எஸ்பி 5 கோடி வாங்கியிருப்பார். அது பத்திரிக்கையிலே வராது. இந்த ஊடக அதெல்லாம் போடவே மாட்டான். அப்போ அதே தான் இப்போ நடக்குது. திசை திருப்பி ரெஜிஸ்ட்ரார் ஜஸ்டின் பழனி இப்படியே ஓடுதே தவிர இந்த 100 கோடி யாருக்கு போச்சு? 100 கோடி கண்டிப்பாக சப் ரிஜிஸ்டருக்கு போயிருக்காருல்ல, ஹெச்ஆர்என்சி ஆணையாளர் சொல்லியிருக்க மாட்டார்ல, அமைச்சர் வாங்கியிருக்க மாட்டார், வணிக வரித்துறை அமைச்சர் ரமேஷ் 2 பேரும் வாங்கியிருக்க மாட்டாங்க, பங்கு போட்டிருக்க மாட்டான். அப்போ இந்த பணம் எங்கே போச்சு? முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து உத்தரவு ஐஜி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போகும். அதால் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்க சொல்லியா? அதே போல் ஹெச்ஆர்என்சி கமிஷனர்கிட்ட ஹெச்ஆர்என்சி பழனி ஜேசிக்கு போகும், ஜாயின்ட் கமிஷனருக்கு போகும். அதை எடுத்துக்கொண்டு கிளீன்ஸ் கொடுத்துறியா, என்ஓசி கொடுத்துறியா? இதில் ஒட்டுமொத்தமாக தாவேக அரசு ஈடுபட்டுருக்குன்னு சொல்கிறீங்களா சார்? இல்லைங்க, இது தாவேக அரசு இல்லைங்க, இது திமுக, அதிமுக, பிஜேபி, கம்யூனிஸ்ட் எல்லாம் சேர்ந்து எடுத்திருக்காங்க. தாவேக வந்த பிறதாங்க பிரச்சனையே வருது. இப்போ போய் புதுசாக தாவேக சந்தேகப்படுறீங்களாண்ணா? தாவேக சந்தேகப்படாமல் யோகி ஆதித்யநாத் சந்தேகப்படலாமா? திருடனதே தாவேக தான். தாவேக ஆட்சியில் ஒரு 100 கோடி ரூபாய் ஊழல் நடந்தா இது யார்? கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் வந்து வாங்கி போயிருப்பான். ஊழலில் ஊற்றுக்கண்ணே தாவேக தான். நாறுதே, தமிழ்நாடு முழுக்க நாறுதே. தாவேக தானே பதில் சொல்லிட்டு இருக்கு. 60 நாளில் நடந்த பல ஊழலில் இது ஒரு ஊழல். விஜய் இப்போ 7 அமைச்சர்கிட்ட கூட கேட்குறாரு, அப்பா எவ்வளோ அதாவது ஒரு வின்ஸ்டார் ஒரு காரு கம்பெனி முதலாளி ஸ்ரீநாத்துக்கு 50 கோடி ரூபா கொடுத்துருக்காரு. அதை விஜய் கேட்குறாரு, பணம் கொடுத்தீங்களா கொடுக்கலையா? பேசாமல் உட்காந்துருக்கார். சரி, எவ்வளோலாம் சொல்ல வேண்டாம், எவ்வளோ பாருங்கள், விஜய் முதலமைச்சர் நிலைமை பாருங்கள். பணம் எவ்வளோ கோடியெல்லாம் கொடுத்துன்னு சொல்ல வேண்டாம், எஸ்ஆர் நோ மட்டும் சொல்லுங்கள். கொடுத்தீங்களா கொடுக்கலையா? எஸ். யார்? அந்த கார்பரேட் கம்பெனி முதலாளி. அப்போ கொடுத்துருக்கேன் தான் அர்த்தம். சரி ரைட், நான் விசாரிச்சுக்க, நீங்கள் போங்க. அப்போது இதுதான் கவர்மெண்ட். என்ன நான் நினைக்கிறானுங்க, நம்ம ஆட்சிக்கு வந்திருக்கோம், 80 எம்எல்ஏக்கள், 30 மந்திரிகள், கிடைச்ச வரைக்கும் அடிச்சுக்கும், அரசியலே வேண்டாம். குதிரை பேரத்தில் 35 கோடி ரூபா பேரம் நடந்தது. 35 கோடி ரூபாய் அந்த எம்எல்ஏ வாழ்நாளில் பார்க்க முடியுமா? அப்போ அவன் என்ன பண்ணுறான்? கோழிக்கடை வச்சுருந்தவன், டாஸ்மார்க்கில் சரக்கு ஊற்றி கொடுத்தவன் எல்லாம் இப்போ அமைச்சர், மந்திரி, எம்எல்ஏ ஆகிட்டான்ல. அவன் என்ன பண்ணுறான்? சரி, நம்ம ஒரு 35 கோடி வாழ்நாளில் கற்பனையே இப்படி பார்க்க முடியாது. பொண்டாடி பூசன் உட்காந்து பேசுகிறாங்க. வாங்கிட்டு கட்சியை விட்டே போயிடலாம், அரசியலை விட்டே போயிடலாம். எந்த காலத்தில் 35 கோடி பார்க்கறது முழுசா? நம்ம 1 லட்சத்தையே பார்க்க முடியாமல் கூலி வேலைக்கு போயிட்டு வந்தோம் விஜய் ரசிகர் மன்றத்தில் இருந்துட்டு. அதனால் 35 கோடி திமுக அந்த தைரியத்தில் தான் ஆட்சிக்கு வந்து விடுவோம். அனிதா மெட்டல் மார்ட் பெரிய பாத்திர கடை இருக்குது அவருக்கு எங்கள் மதுரையில். இப்போ பாத்திர வியாபாரம் பண்ணுற மாதிரி என்ன பண்ணுறாரு? அரசியல் வியாபாரம். இதுதான் நடக்குது. சார், இந்த குதிரை பேரத்தில் பேசப்பட்ட எம்எல்ஏக்கள்லேயே இப்போ மேகாலயா ப்ராஜெக்ட் வச்சு தான் 15 எம்எல்ஏக்கு வந்து பிளான் போடப்பட்டதுன்னு சொல்லி கைது செய்யப்பட்டவங்க வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. ஆமாம். என்ன ப்ராஜெக்ட் சார் அது? அதாவது மேகாலயாவில் காங்கிரஸ் தான் 25 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்தது. பாஜக 2 தான் ஜெயித்தாங்க. பாஜக என்ன பண்ணுறான், அங்கே இருக்கக்கூடிய என்பிபி மம்தா கட்சி, ஹில்ஸு, அதாவது மலை வாழ் மக்கள் கட்சி, இப்படி பல கட்சிகளை ஒன்றா சேர்த்து காங்கிரஸ் ஆட்சியை காலி பண்ணிட்டான். அருணாச்சல பிரதேசில் ஒரே எம்எல்ஏ தான், ராகுலுக்கு ரொம்ப நெருக்கமான நபர். அவரை விலைக்கு வாங்கி அங்கே காங்கிரஸ் கதை முடிஞ்சுது. இதே தான் இப்போ ஆப்ரேஷன் மேகாலயா. இதில் நம்ம விஜயன், புதிய தலைமுறை விஜயன், திருநாவுக்கரசு, இன்னும் பல பேர் இந்த ஆப்ரேஷனில் 75 கோடி ரூபாய் உங்களுக்கு கமிஷன். 75 கோடினா விஜய புதிய தலைமுறை விலைக்கு வாங்கிடலான்னு முடிவு பண்ணிட்டார். எவ்வளோ நாளைக்குனா வேலைக்கு இருக்கிறது கோட்டை கேட்டை போட்டு அவருக்கும் பத்திரிக்கையும் சம்மந்தமே இல்லை. திடீர்னு சேனல் வந்த பிறகு உட்கார்ந்தவர் தான்.
நம்ம சிதம்பரம் என்ன வாண்டையார், ஸ்ரீதர் வாண்டையார் மருமகன், அண்ணன் பையன், அண்ணன் மகளை கட்டினவர் வாண்டையா. இப்போ சிதம்பரம் ஸ்ரீதர் வாண்டையாருடைய மருமகன் பார்த்தாரு, நம்ம எப்படியாவது நம்மளும் ஒரு டிவி ஆரம்பிக்கணும்னு ஆசை வந்துடுச்சு. அப்போது திருநாவுக்கரசும் அவரும் வாட்ஸ்அப்பில் நிறைய விஷயம் பரிமாறியிருக்காங்க, நிறைய விஷயம் பேசியிருக்காங்க. இப்போ இதில் 15 எம்எல்ஏக்கள் அந்த வட்டத்தில் இருக்கான். 35 கோடி ரூபா பட்ஜெட்டில், 50 கோடி ரூபா பட்ஜெட்டில் ஸ்ரீ முஸ்லம் சரவணன், முசுலம்பட்டி விஜய், ஊத்தங்கரை இளையராஜா, இப்படி ஒரு 15 வருஷம் கொண்டு வந்துட்டானுங்க. எல்லாத்துக்கும் 35 கோடி, இவங்களுக்கு கமிஷன் 5 கோடி. அப்போ இந்த ப்ராசஸ்ஸு திருநாவுக்கரசு ஊத்தங்கரை இளையராஜாவோடு பேசினதை இவர் அந்த பேரம் படியாமல் நேரடியாக அந்த டேப்பை கொண்டு ஆதவர்ஜனுக்கு கொடுத்துட்டார். கொடுத்த பிறகு தான் விசாரணை ஸ்டார்ட் ஆச்சு. விசாரணை ஸ்டார்ட் ஆனால் சொந்த கட்சி சேர்ந்த 15 பேரை அந்த மூடர் இருந்திருக்கான். 35 கோடி வேண்டி செட்டில் ஆகிடலாம். இப்போ இது தாவேக்காவுக்கு தெரிந்த பிறகு மாதம் 10 லட்ச ரூபா இப்போ தலைமையிலேருந்து கொடுத்துட்றாங்க. யாருக்கு? எம்எல்ஏக்களுக்கு. கை நீட்டிடாதீங்கடா, நீட்டிட்டு போயிடாதீங்க. 35 கோடிக்கு வட்டியை போட்டால் 10 லட்சம் வந்துடும். 10 லட்சம் நாங்கள் மாதம் மாதம் கொடுக்குறோம். மாதம் 10 லட்ச ரூபா. அமைச்சர்களுக்கு 50 லட்ச ரூபா, 30 அமைச்சர்களுக்கு மாதம் 50 லட்சம் வாங்கிங்க, செலவு பண்ணிங்க, கட்சி நடத்துங்க, எவனும் கை நீட்டி ஊழல் பண்ணிடாதீங்க. இப்படி இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மந்திரிகளுக்கும் கட்சி தலைமையே லஞ்சம் கொடுக்க வேண்டியதாக போச்சு, கொடுத்து தக்க வைக்க வேண்டியதாக இருக்குது. அப்போது இதையும் தாண்டி 35 கோடி இப்போ 50 கோடி ஆகி 15 பேர் இப்படியாவது இழுத்து ஆட்சி கவுழ்க்கணும். இதுதான் மேகாலயா, ஆப்ரேஷன் மேகாலயா. ஓகே சார், இவ்வளோ நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல கருத்துக்களை நமக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.